பரம்பரை சாபத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உபாகமம் 20:5ல பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல என்னிடத்துல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனையை கைக்கொள்கிறவருக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்றவங்க இருக்கிறேன். இந்த வசனம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை எங்க இருக்கு, 1000 தலைமுறை எங்க இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கணக்கு போட்டாலே தெரியும் எவ்வளவு எவ்வளவு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஏன்னா ஆண்டவருடைய இருதயம் ஆசீர்வதிப்பதுல தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் நல்லா இருந்தா 1000 தலைமுறை வரைக்கும் அது நான் இருக்கிறேன்னு சொல்லி. அது பிறகு பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல ஒரு வசனம் வருது, பாவம் செய்த ஆத்துமாவே சாகும். இப்போ அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறைன்றதை கூட விட்டுட்டு இதுல சொல்றாரு, யார் பாவம் செய்தாங்களோ அவங்கதான் சாவாங்கன்னு சொல்லி இந்த எசேக்கியேல்ல ஒரு வசனம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அப்புறம் யோவான் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல கூட அந்த பிறவி குருடனை பார்த்து சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. அப்போ இதுல வந்து பரம்பரையாக வந்த பாவத்தினாலே இவன் இப்படி பிறக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அப்போ கிறிஸ்துவின் பலி பூரணமான பலி, எல்லா சாபத்துக்குமான பலி, அவருடைய சிலுவையிலே அவர் செய்த அந்த பலி, அவர் கொடுத்த அந்த பலி நமக்காக அவர் சாபமாகி ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு வரணும்ன்றதுக்காக அப்படி சொல்லி அடுத்த வசனமே சொல்லுது. அப்போ அந்த பரம்பரை சாபத்துக்கு பலிய பரிகாரத்தை ஆண்டவர் சிலுவையிலே செய்து விட்டார். பரம்பரை சாபம் நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.